அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே கிராம அலுவலகர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வினாக்கள் அனைத்தும் கிராம அலுவலகர் போட்டி பரீட்சைக்கு வரக்கூடிய வகையில் தொகுக்கப்பட்டு 1000 வினாக்களாக காணொளிகளில் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, எந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கிராம சேவை அலுவலகர் என்ற பெயரினை மீண்டும் கிராம சேவகர் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? எந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கிராம சேவை அலுவலகர் என்ற பெயரினை மீண்டும் கிராம சேவகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என கேட்கப்பட்டிருக்கின்றது. பிரேமதாஸ் அவனுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகும். ஆகவே பிரேமதாஸ் அவனுடைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகும். அடுத்த கேள்வி, பாலின் ஒப்பு அடர்த்தியை அளவிட உதவும் கருவி. பாலின் ஒப்பு அடர்த்தியை அளவிட உதவும் கருவி எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லக்டோமீட்டர், வோல்ட் மீட்டர், ஹைட்ரோர் மீட்டர்னு சொல்லி விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதுக்குரிய சரியான விடை முதலாவது விட லக்டோமீட்டர் தான் இந்த பாலினுடைய அடர்த்தியை அளவிட உதவும் சிறந்த கருவியாக விளங்குவது முதலாவது விடையாகும். லக்டோமீட்டர் ஆகும். கணனியின் மிகச்சிறிய தகவல் அலகு யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. கணனியின் மிகச்சிறிய தகவல் அலகு யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறிய அலகு பிட். அப்போ ஆகும் இதுக்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். இலங்கையின் உத்தியோகபூர்வ பெயர். இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பெயர் யாது என கேட்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பெயர் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு தான் இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பெயர். இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு, அதாவது 1972ஆம் ஆண்டு இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகும். 1972ஆம் ஆண்டு இது இந்த உத்தியோகபூர்வமாக இந்த பெயர் அறிவிக்கப்பட்டதாகும். பாகிற்கு சரியான விடையாக விளங்குவது மூன்றாவது விடையாகும். ரக்பி உலக கோப்பை 2027 போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ரக்பி உலக கோப்பை 2027 போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இவங்க நாங்கள் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் இது நடக்கப் போகின்றது. பாகவே இப்படி சரியான விடை ஆஸ்திரேலியா. பாகவே இது சரியான விடையாகும். இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்கள். இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்கள் யார் என போர்த்துகேயர்கள், உல்லாந்தர்கள், அராபியர்கள், ஆங்கிலேயர்கள் போன்ற விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்கள் அராபியர்கள். ஆகவே இதுக்கு சரியான விடை அராபியர்கள் மூன்றாவது விடையாகும். பண்டைய இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக அளப்பரிய சேவை செய்தவர்கள். பண்டைய இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக அளப்பரிய சேவை செய்தவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. வலகம்பா மன்னன். அனுராதபுரத்தினை ஆட்சி செய்த ஒரு அரசன் வலகம்பா. அதே போன்று துட்டகமனு ருவன் வெலிசா என்ற விகாரியை கட்டிய மன்னனாக காணப்படுகிறார். அதே போன்று மகாசேன மின்னறிய குலத்தினை அமைத்தவன். அதே போன்று விஜயபாகு பொருளை ஆட்சி செய்தவராக காணப்படுகிறார். அதே போன்று பண்டைய இலங்கையின் விவசாயத்தை மேம்படுத்த அளப்பரிய சேவை செய்த மன்னனாக காணப்படுவன் மகாசேன மன்னனாகும். இதுதான் குளங்களை கட்டியிருக்கிறார். அப்போ ஆகவே இருக்கக்கூடிய சரியான விடை மூன்றாவது விடையாகும். பொதுநலவாய தலைவர்களின் முதலாவது மாநாடு 1971 எங்கு நடைபெற்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது. பொதுநலவாய தலைவர்களின் முதலாவது மாநாடு 1971 எங்கு நடைபெற்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிங்கப்பூர், லண்டன், சிம்பாவே, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொதுநலவாய தலைவர்களின் முதலாவது மாநாடு 1971 சிங்கப்பூரில் நடைபெற்ற. ஆக இதற்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். கண்டி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமிடப்பட்டது? கண்டி ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையொப்பமிடப்பட்டது? 1815ஆம் ஆண்டு தான் கண்டி ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. 1815ஆம் ஆண்டு தான் இந்த கண்டி ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட. பாகிற்கு சரியான விடையாகும். ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டது? ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னா எந்த ஆண்டு ஐநா சபை உருவாக்கப்பட்டது? அது உங்களுக்கு தெரியும். இந்த உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக, நாடுகளுக்கிடையே நட்புறவை பேணுவதற்காகவும் இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது. இதில் ஐநா சபையில் தற்போது 193 நாடுகள் உறுப்பு நாடுகளாக காணப்படுகிறது. இந்த ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 24/10/1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நான்காவது விடையாகும். சரியான விடையாகும்.
ஐநா சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஐநா சபையினுடைய முதலாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடை லண்டனில் நடைபெற்ற பாகிற்கு சரியான விடை முதலாவது விடையாகும். ஏறத்தாழ இலங்கையின் சனத்தொகைக்கு சமனான சனத்தொகையை கொண்ட நாடு எது? ஏறத்தாழ இலங்கையின் சனத்தொகைக்கு சமனான சனத்தொகையை கொண்ட நாடாக விளங்குகிறது ஆஸ்திரேலியா. ஆகவே இதற்குரிய விடை நான்காவது விட சரியான விடையாக காணப்படுகின்றது. தன்னால் கொல்லப்பட்ட மன்னனின் கல்லறையை கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் பூரண மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்ட மன்னன். தன்னால் கொல்லப்பட்ட மன்னனின் கல்லறையை கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் பூரண மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்ட மன்னன் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய சரியான விடை துட்டகை முன்னுவாகும். ஐந்தாவது விடைதான் இதுக்குரிய சரியான விடையாகும். இலங்கையின் தற்போதைய எழுத்தறிவு வீதம். இலங்கையினுடைய தற்போதைய எழுத்தறிவு வீதம் 93.4 வீதம் தான் தற்போதைய எழுத்தறிவு வீதம். இஸ்ரேல் நாட்டினுடைய உளவு சேவை என்று கேட்டிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டின் உளவு சேவை மொசாட் தான் இஸ்ரேல் நாட்டினுடைய உளவு சேவையாக காணப்படுகிறது. இலங்கை சோசலிச குடியரசான வருடம். இலங்கை சோசலிச குடியரசான வருடம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. 1972 தான் இலங்கை சோசலிச குடியரசான வருடமாக காணப்படுகிறது. கிராம அலுவலர்களினால் வழங்கப்படும் குணநலச் சான்றிதழினது செல்லுபடியாகும் காலம். கிராம அலுவலர்களினால் வழங்கப்படும் குணநலச் சான்றிதழினதும் செல்லுபடியாகும் காலம். அப்போ எவ்வளவு காலத்துக்குள்ள அது செல்லுபடியாகும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. 6 மாத காலத்துக்குள்ள அது செல்லுபடியாகும் எனப்படுகின்றது. அடுத்த கேள்வி, இலங்கையின் சட்டமாதிப திணைக்களம். இலங்கையில் சட்டமாதிப திணைக்களம் எப்போது உருவாக்கப்பட்டது? இலங்கையில் சட்டமாதிப திணைக்களம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1801 ஆண்டு. 1801 ஆண்டு தான் சட்டமா அதிபர் திணைக்களம் உருவாக்கப்பட்டது. 1801 ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1801 ஆண்டு. ஓகே, நன்றி.